ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைலில் மசாலா பிரெட் டோஸ்ட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு சுலபமாக செஞ்சிடலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா பிரெட் டோஸ்ட்டு செய்கிறதுக்காக இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதற்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகி வரட்டும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போ இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சவந்து வர ஆரம்பிக்குதுல, இந்த நேரம் 2 கேரட்டு இது போல் சீவி வச்சுருக்க அந்த கேரட் எடுத்து இது போல் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலே இது நல்லா 1 நிமிஷம் வதங்கி வரட்டும். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் ஒரு 10 செகண்டுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு குறைவாக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த காய் அப்படியே சுருங்கி கொஞ்சமாக ஆகிடும். அதனால் உப்பு இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி இப்பயே நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு குறைவாக உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இது போல் வதக்கி விட்டுடலாம். இந்த காயில் இருக்கிற ஈரத்தன்மையிலேயே 1 நிமிஷம் இது போல் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகாயோட நெடியெல்லாம் குறைஞ்சும் வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டோன்னா நமக்கு காய் ஈஸியாக நல்லா வெந்தும் வந்துடும். இப்போ நல்லா இது போல் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்து செய்கிறதுனால நமக்கு அப்படியே பேக்கரியில் விற்கிற அந்த மசாலா பிரெட் டோஸ்ட்டோட டேஸ்ட்டு அப்படியே நமக்கு கிடைக்கும். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா இது போல் கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இந்த காய்கறிகள் எல்லாம் வதங்கி வரட்டும். இந்த காய்கறி இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பிரெட்டுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் சூடு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த தோசைக்கல்லில் இது போல் நமக்கு எந்த அளவுக்கு பிரெட் மசாலா ரெடி பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு பிரெட் எடுத்து இது போல் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து தான் இந்த தோசைக்கல்லில் இது போல் இந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அப்படியே பொன்னிறமாக சவந்து வரணும் பிரெட்டு. அந்த அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ டோஸ்ட் ஆன இந்த பிரெட் எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலா எடுத்து இந்த பிரெட்டில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு மசாலா எடுத்து இது போல் ஒரு பிரெட்டில் நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். இது போல் இந்த மசாலாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அடுத்ததாக இன்னொரு பிரெட் எடுத்து அப்படியே இதை பொறுமையாக க்ளோஸ் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதான், இந்த பிரெட் மசாலா டோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.